விசேடமாக ஆக்கள் மக்களுடைய காணிகளை கொடுக்க வேண்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது, கொடுக்கும். அதே நேரத்தில் அவைகளை மறுபக்கம் தையிட்டு பிரச்சனை இந்த பிரதேசத்தில் பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ தையிட்டி பிரச்சனைக்கு வியாபார பிரச்சனைக்கு இந்த மாசத்துள்ளுக்கு தீர்வு கொண்டு வழங்குறதுக்கு தீர்மானம். ஏண்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தையீட்டில் இருக்கிற யாரை உடைக்கலுமா ஏடா ரைட் அப்படியாத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு வியாரைக்குரிய காணியை ஒதுக்கி கொண்டு மிச்ச காணியெல்லாம் கொடுக்கும். ஜிஎஸ் ஒப்படைங்க சொல்லி ஜிஏ ஒப்படைங்க, ஜிஏ டிஎஸ்க்கு ஒப்படைப்பார். டிஎஸ் சொல்லட்டும் காணி உண்மையான எல்லாமே போயிட்டு பாருங்க தானுடைய காணி இருக்குதா இல்லையா. காணி இருக்கின்ற காணிகளுக்கு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்படியே அதாவது மக்களுடைய சொந்தமான காணிகளுக்கு உள்ளால வியாரை வந்திருக்குமாக இருந்தால் அதற்கு ஒன்று மாற்று காணிகள் அல்லது அதற்கான நட்டையீடு கட்டாயம் அரசாங்கத்திலே சரி யாராலும் வழங்கியார். இதுதான் இப்போ நம்ம எடுத்திருக்கின்ற முடிவு. இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தையீட்டு பிரச்சனை வச்சு எல்லா பக்கத்திலையும் அரசியல் செய்யறதுக்கு அது இனவாதத்தை தூண்டுறதுக்கு மதவாதத்தை கடந்த வாரம் கொண்டு பெரிய டீம் ஒன்று வாழ்ந்துருந்தாங்க. பெரிய டீம் அங்க உள்ள விஷயமாக அங்க இருக்கின்ற ஒரு சில விக்குமாருடைய முயற்சி, மத தலைவர்களுடைய முயற்சி, அடுத்து போலீசாருடைய நடவடிக்கை மூலமாக கூடுதலாக தடுத்து நிறுத்தப்படும். அப்படி வந்திருந்தா அது என்னத்துல முடிஞ்சிருக்கும் நம்ம சொல்ல தெரியாது. அப்படி இந்த நாட்டில் ஏதோ ஒரு அமைதியான வழியில போகின்ற போது அதை சீர்குலைக்கிறதுக்கு பல்வேறு சக்திகள் இருக்கிறாங்க. அதை நிச்சயமாக நம்ம இந்த தையீட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. தையீட்டி மக்கள் அதுக்கு இரையாக கூடாதுன்னு நம்ம கேட்போம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேட்ட தங்களுடைய காணி இல்லாம போனதன் பிறகு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் விடுவிக்கப்பட்ட காணி என்று சொன்ன காரணத்தால் அவர் ஒவ்வொரு நாளும் வருவார். ரோட்டு வந்து அவருடைய காணி ஒவ்வொரு நாள் காணியை பார்த்து கும்பிட்டு போவார். பிறகு விடுவிக்கப்பட்ட அன்றைக்கு போயிட்டு அவருடைய அந்த நிலத்துல உழுத்து முத்தம் கொடுக்கிறார். 27 வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காணி. காணிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமா ஒரு நிலம் மாத்திரமல்ல, மக்களுடைய அனுர சொல்றாரு, மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் ரொம்பவும் சென்சிட்டிவாக இந்த பிரச்சனையை பார்க்கணும். அதே நேரத்தில் யதார்த்த சூழ்நிலையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு இதில் இருக்கின்ற பிணக்குகளை தீர்த்து கொள்றதுக்கு சுமூகமான முறை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால இன்னும் ஒரு மாதம் கூட நேரம் போகாமல் பண்ணலாம். இப்போதையும் கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இப்போ அதை நாங்கள் அளவிட்டு கொடுத்து போட்டு டிஎஸ் கையில் கொடுக்குறதுக்கு தான் இருக்குது.